மரியாதைக்குரிய சிஎம் சார், நான் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுறேன். நான் அம்மாவும் இல்லாம அப்பாவும் இல்லாம தனியா கஷ்டப்படுறேன். எனக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒரு வேலை வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். கரெக்டா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நவம்பர் 24ஆம் தேதி பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பகுதியில் ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஒன்று நடக்குது. அதாவது 2 பிரைவேட் பஸ் வந்து நேருக்கு நேரா மோதிக்கிறது. அதுல 8 பேருக்கிட்ட உயிரிழந்தாங்க. நிறைய பேர் படுகாயம் அடைஞ்சாங்க. இன்னும் சில பேருக்கு வந்து சிகிச்சை அளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி உயிரிழந்தவங்கல புளியங்குடி பகுதியை சேர்ந்த மல்லிகா அப்படின்ற ஒரு லேடியும் ஒருத்தவங்க. அவங்களுக்கு 3 மகள்கள் இருந்திருக்காங்க. அவங்க 3 பேரையும் ஒரே ஆளா சிங்கிள் மதரா பீடி சுத்துற தொழில் செஞ்சு அவங்கள காப்பாத்திட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்கள படிக்க வச்சிருந்திருக்காங்க. அந்த 3 மகள்கள்ல ஒரு ஆளு தான் இவங்க பேரு கிருத்திகா. இவங்க ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி. இந்த அம்மாவும் சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா பீடி சுத்தி மகளிர் சுய உதவி குழுல இருந்து உதவி பெற்று இப்படிதான் படிச்சுட்டு வந்து இருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் இவங்களோட அம்மா மல்லிகா பாத்தீங்கன்னா உயிரிழந்திருக்காங்க அந்த பேருந்து விபத்துல. எங்களோட குடும்பத்தோட ஆதாரமே போயிருச்சு. இப்படி ஒரு பேருந்து விபத்துல எங்க குடும்பமே இப்படி ஆயிருச்சு. எங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு நல்வழிப்படுத்தி தரணும். பண உதவி எல்லாம் வேணாம், ஏதாச்சும் அரசாங்க வேலை அந்த வேலை இருந்துச்சுன்னா அதை வச்சு நாங்க பொழைச்சுக்குருவோம் அப்படின்ற மாதிரி கண்ணீர் மல்க பாத்தீங்கன்னா கிருத்திகா பேசியிருந்தாங்க. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால வைரல் ஆனதை அடுத்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் பாத்தீங்கன்னா இந்த கிருத்திகாவுக்கு டைரக்டாவே கால் பண்ணி பேசி இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அவங்க படிப்புக்கு ஏத்த மாதிரியான அரசு வேலை கண்டிப்பா வழங்கப்படும், உங்களை வந்து கலெக்டர் வந்து மீட் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஆறுதலையும் தெரிவிச்சிருக்காப்ல. ரொம்ப நேரம் போன்ல பேசினதா அந்த லேடியை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அம்மா பேசி வெளியிட்ட அந்த வீடியோ 25ஆம் தேதி வைரல் ஆகுது. 26ஆம் தேதி அதுக்கு மறுநாளே பாத்தீங்கன்னா தென்காசி கலெக்டர் கமல் கிஷோர் வந்து இந்த அம்மாவை மீட் பண்றாங்க. அவர் அங்க போய் மீட் பண்ணது மட்டும் இல்லாம ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரோடய போயிருக்காரு. அவங்க ஊர் புளியங்குடி நகராட்சியில வந்து டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் வேலை இவங்க அப்பாயின்ட் பண்ண அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரோடய போயிருக்காரு. அதை கொடுத்துட்டு அவங்களுக்கு ஆறுதலையும் சொல்லிட்டு கலெக்டர் கிளம்புனதா அந்த அம்மாவே அடுத்த பேட்டியில சொல்லியிருக்காங்க. என்னோட பேர் கீர்த்திகா. நேற்று தினத்துல நான் கொடுத்திருந்த பேட்டி சிஎம் சார் உடனே பார்த்துட்டு எனக்கு என்னோட பர்சனல் நம்பருக்கு திடீர்னு ஒரு கால் வந்தது. எனக்கு சிஎம் சார் நான் பேசுறேன்னு சொல்லிட்டு பேசினாங்க. எனக்கு வந்து நான் கேட்டது மாதிரி இம்மிடியேட்டா நான் வந்து உங்களை கலெக்டர் வந்து உங்களை மீட் பண்ணுவாங்க, அவங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பா வேலையை போட்டு கொடுப்பாங்க, நான் சொல்லியிருக்கேன் வருவாங்க அப்படின்னு ஒரு உறுதியை வந்து எனக்கு முதல்வர் கொடுத்திருக்காரு. ஸோ அதுக்காக தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன்.